மூஞ்சப்பார் வீட்டு மானத்தையும் ஊர் மானத்தையும் வாங்கிட்டு சுத்திட்டு இருக்கா. நில்லு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தெரிஞ்சு பண்ணலனாலும் நீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் தான். எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கான்னு தெரியல. உன்னால இப்படி பண்ண எப்படி முடியுது? நடந்தது நடந்து போச்சு. இப்போ இன்னொன்னுக்கு ஆசைப்படுற அளவுக்கு நான் இல்லை. சசியோட ஸ்தானத்துல என்ன பாரு. உங்களுக்கு நான் இருக்கேன். உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரே ஒரு உதவி பண்ணுங்க. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இனி ஆசைப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கும் போது இதுக்கு காரணம் நான் தான் நினைச்சிட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. உங்களோட நிம்மதிக்காக. எதுக்கு கூப்பிட்ட? எனக்கு ஒண்ணும் தெரியாதா? எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைச்ச நீங்களா முடிவெடுத்துட்டீங்களா? ஆனா நான் தெரிஞ்சுக்கணும். நீங்க திரும்ப வரும்போது யார்கிட்டயும் அனுமதி கேட்காம உங்க கூட வாழணும்னு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ உங்களை தூக்குல போடணும்னு ஆசைப்பட்டவங்க கிட்ட பொது பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஓ, அதுவா? உங்களுக்கு அது சாதாரணமா இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி இல்ல. வேலைக்கார பொண்ணு வந்து சொன்னப்போ சாகணும்னு தோணுச்சு. நான் இதை விட கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன். அதனாலதான் உயிரோட இருக்கேன். காத்திருந்து கடைசியில காத்திருந்தது நீ மட்டும் இல்ல. திரும்பி வரும்போது வேற ஒருத்தனோட பொண்டாட்டின்னு தெரிஞ்சும் நான் உன்னை வெறுக்கல. உன்னை பார்க்கணுங்கிற ஆசையில தான் ஓடி வந்த. இழந்ததெல்லாம் போகட்டும் விடு, நாம் அதை மறக்கலாம். ஆனா உன்னை மறக்க முடியாது. என்ன தூங்கலையா? நமக்குள்ள சண்டை வந்து கோச்சிக்கிட்டு போனாலும் அங்கே போனதுக்கப்புறம் இங்கே திரும்ப வரணும்னு தோணுச்சு. அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். வெறுத்து போச்சு. நீங்கள் தனியாக இருப்பேன்னு நினச்சேன், அதான் வந்துட்டேன். நீ நல்லா தானே இருக்க? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, வரப்போகிற காலத்தில் குழந்தை குட்டிங்களோட இங்கேயே இருக்கலான்ட்டு இருக்கேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வரதெல்லாம் உலகத்தில் சகஜம். சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் சமாதானம் ஆகிட வேண்டியது தான். நீ இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்க. வாடிங்க 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 சொல். ஓ, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? யாரோ வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அது நானா இருக்குன்னு நினைக்கலல்ல? உங்க பொண்ணோட காதலனுக்கு நீங்க வெளியே காவலுக்கு இருக்கீங்கன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா. வெளியே போடாங்கிறது வெளியே போடான்னு சொன்னேன். இனி இந்த படியை மிதிக்க கூடாது. யோ குமரப்பா, யாரோட தயவுல நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியா? நடக்கட்டும். இல்ல, குமாருக்கு அந்த ரகசியத்தை சொல்ல போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் சொல்றதை கேளுங்க. ஆளை கைமாத்துறது குமாரா இருக்காது. ஒருவேளை குமாரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவன் உயிரோடவே இருக்க மாட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னையா சொன்ன? வெளியே போனா போறேன். ஆனா நீயே என் வீட்டுக்கு வந்து என் காலில் விழுந்து இங்க கூட்டிட்டு வந்து எனக்கு பொறுப்பு ஒப்படைப்ப. எழுதி வச்சுக்க. என்னடி பண்ற? நல்ல திருப்பு, நல்லா வேகணும்ல. இது அவ்வளோ நல்லா இல்லடா. இது வேற சரக்குண்ணே. போதும்.
டேய் நில்றா. என்னங்க அப்பா என்னாச்சுங்க? என்னாச்சு அப்பா? என்னாச்சு? என்னாச்சுப்பா? கனவு கண்டிருக்காரு அப்பா. காலையில எந்திரிச்சு சாமி கும்பிடணும்னு சொன்னா யாரு கேக்குறீங்க? பட்டாதான் திருந்துவீங்க. தள்ளுங்க தள்ளுங்க. நீ தள்ளி உட்காருமா. ஈஸ்வரா, அம்மா அம்மா மகவாயி காப்பாத்துங்கம்மா. நல்லா சாமி கும்பிட்டு படுத்துக்க, சரியா? நீங்க தூங்குங்க. தண்ணி வேணுமா? வேண்டாம். சரி படுத்துக்கோங்க. நீங்க எனக்கு கிடைக்கலனா நான் என்ன செய்வேன் தெரியுமா? வேற ஏதாவது ஒரு நல்ல ஆசாரியா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிப்ப. வேற என்ன? அதுக்கு நான் இன்னொரு வாட்டி பிறக்கணும். உங்க கூட வாழ முடியலனா அப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு. உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளவு பிடிக்கும்? என்னடி இது? மனுஷன் இதை திங்க வேண்டாமா? இங்க இருக்க எல்லாம் சாப்பிட்டாங்களே, உங்களுக்கு மட்டும் ஏன் பிடிக்கலன்னு சொல்றீங்க? இன்னொரு வார்த்தை எதிர்த்து பேசுன நீங்க என்ன பண்ணுவீங்க? வேணா வச்சுட்டு போங்க. ஏ சின்னமோ, உன் புருஷன் எங்க பைத்தியக்கார ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. என்னடி சொன்ன? கொன்னுடுவா உன்னை. இந்த ஆளில கொல்லுடா. என்னாச்சு? நான் செத்துட்டா கூட எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரோ, நீ பேசாம இரு. என்னம்மா என்னாச்சு? ஐயோ அம்மா, நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்ணட்டும்? எத்தனை வருஷமா ஆண் துணை இல்லாம நான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க என்ன என் புருஷன் கூடயே அனுப்பி வைக்க மாட்டீங்க. இங்க நிம்மதியாவும் வாழ விட மாட்டீங்க. நான் செத்துருவேன். பாருங்க, ஒரு நாள் நான் சாகதான் போறேன். நீ இது மாதிரி பேச ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுது. ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னா அதை செய்யணும். முதல்ல நீ போய் செய், அதுக்கப்புறம் தான் நான் சாகணும். அடச்சே, ஒரு அப்பா பேசுற பேச்ச பாரு. விடுமா, பரவாயில்ல. உங்களுக்கு அப்படி தோணி இருக்குங்க. அவங்களுக்குள்ள அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. எதுவும் இல்லாமலா ஆத்தங்கரையில முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். என்னோட தலையெழுத்து இந்த ஜென்மத்துல ஒரு கண்ணாடி கூட செய்ய முடியலையேன்னு கவலையில இருக்க. இது என் தலையெழுத்து, விதின்னு நினைச்சு நான் நிம்மதியா இருக்கேன். நான் கண்ணாடி செய்யறது நடக்குதோ இல்லையோ பரவாயில்ல. ஆனா இந்த கல்யாணம் நடந்து அந்த ஆசாரி பங்குக்கு நின்னா அவனோட கல்யாணத்தை நான் கெடுப்பேன். என்ன வேணும்னாலும் நடக்கலாம். அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுங்க. நம்ம பரமக்கிட்ட லேட் பண்ண வேண்டாம், இப்பயே சொல்ல போறேன். டேய் டேய் சசி, நேத்து என் வீட்டுக்கு வந்தியா? ஆமா. எதுக்கு? திருட்டு நாயே, பட்டேரியில சூடலையும் நெருப்புலையும் வளர்ந்த என்னோட தங்கச்சிய பரவனா என்ன இது? என்னடா அண்ணனையும் எங்களையும் கஷ்டப்படுத்திட்ட. இது வேணுமா?
நீ நல்லா யோசிச்சு பாரு. நான் இப்படி பண்ணதுக்கு அண்ணன் கொல்லட்டும், நான் சாவேன். மெதுவா பேசு. இத உன் அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டாம். முரட்டுத்தனமா ஏதாவது பண்ணுவாரு. அப்படி எதுவும் இல்லைன்னு நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் நேரம் காலம் பார்த்து சொல்லி புரிய வச்சுக்கலாம். இப்போ உன்கிட்ட ஏதாவது கேட்டா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு மட்டும் சொல்லு. சசிய ரொம்ப அடிச்சிட்டாரா அண்ணி? என்ன அவ என்ன சொன்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க 2 பேரும் சும்மா தான் பேசினாங்க. இதுக்கப்புறம் இத பத்தி பேசி அவளை கஷ்டப்படுத்தாதீங்க. இந்த அண்ணன் கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே. ஊருக்குள்ள போய் சொல்லிக்கிட்டு எவன் இருந்தாலும் என் தங்கச்சி அப்படி பண்ண மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் ஊருக்குள்ள தப்பா தான் பேசுவாங்க. எனக்கு தெரியும் என் தங்கச்சி அண்ணனை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. வாமா. கேள்விப்பட்டது உண்மைதான். அவங்க 2 பேரும் விரும்புறாங்க. அவ சசிக்காக சாகவும் தயங்க மாட்டா. அப்புறம் ஏன் நீ அப்படி சொன்ன? இது மட்டும் பரமுக்கு தெரிஞ்சா அந்த ஆசாரி பையனை என்ன பண்ணுவாருன்னே தெரியாத. எப்பவா இருந்தாலும் அவன் தெரிஞ்சுப்பான். இப்போதைக்கு சொல்ல வேண்டான்னு நான் அவகிட்ட சொல்லி வச்சிருக்கேன்.